நாங்கள் வணங்குகின்ற இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடி ஆகஸ்ட் 25 வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதே போல் பிள்ளைங்களுக்கு நோட்டு புக்கு, அன்னதானம், தலைவர் சொன்ன மாதிரி அனைத்து டிவிஷன்களையும் நாங்கள் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறோம். வருஷம் இதை பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் தலைவருடைய எங்களோட இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும். அதனால் இல்லை என்ற வார்த்தை எங்களுக்கு யாருக்கும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக்கிறோம். எங்கள் மகளிரையும் சீட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் 26 டிவிஷன் சார்பாக. சீர்மன்றமாக இருந்தப்பில் இருந்து இந்த நலத்திட்ட உதவிகளை எங்கள் தாணை தலைவர் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. வறுமை ஒழிப்பு தினமாக இந்த ஆகஸ்ட் 25 எங்களுக்கு அறிவித்தார். அதிலிருந்தே நாங்கள் கேப்டன் அறிவித்ததுலேருந்தே நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இதை நாங்கள் ஏழைங்களுக்கு இதை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் சீரும் சிறப்பாக இது ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்கள் மாண்புமிகு புரட்சி அன்னியார் அவர்களும் எங்களுக்கு இதை தான் ஆணையிடுறாங்க. எங்கள் கோட்டை நிர்வாகிகள் மகளிர் அணி கேப்டனோட பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினம். கேப்டன் ஏழைகளுக்காக வாழ்ந்தார், ஏழைகளுக்காக செய்தார். அவருக்காக நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுக்க செய்வோம். கேப்டன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஏழைகள் முன்னேற்றத்துக்கு பாடுபடணும், ஏழைகள் கஷ்டப்படாமல் இருக்கணும், ஏழைகளுக்கு கல்வி உதவி எத்தனையோ பேருக்கு அவர் நிதி உதவி பண்ணியிருக்காரு. அன்னதானம் மட்டும் இல்லை, நிதி உதவி. அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது நடிகர்கள் வறுமையில் இருந்தபோது எல்லாரும் எத்தனையோ பேர் காப்பாற்றிருக்கிறாரு, எத்தனையோ பேர் சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் எம்எல்ஏ இருந்தபோது தன்னுடைய தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு. ஒரு பெரிய பாலம் ஒன்று மனுஷன் நல்ல ஒன்று கட்டி அது வரைக்கும் கட்டாத சாதனை அதை செஞ்சிருக்கிறாரு. எதிர்கட்சியில் தலைவராக இருந்தால் சட்டசபையில் ஏழைகளுக்காக குரல் கொடுத்துருக்கிறாரு. அவர் பால் கட்டணம் இதெல்லாம் உயர்த்தவே கூடாதுன்னு அவர் சத்தம் போட்டார். தன்னுடைய இது போனாலும் பரவாயில்ல, அந்த கூட்டணி போனாலும் பரவாயில்ல, ஏழை மக்களுக்காக துணிச்சலாக குரல் கொடுத்த தலைவர். என்றென்றைக்கும் ஏழையோட துறைப்பார். அவருடைய கட்சி என்றைக்குமே ஏழைகளோட முன்னேற்றத்துக்கு பாடுபடும். வருஷம் நாங்கள் கொண்டாடுவோம். ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கும். சுப்பிரமணியம் கோட்டை 26 கோட்டை பிரதிநிதி. இது செவ்வாப்பேட்டை பகுதி. இதில் 26 கோட்டம். இப்போ நாம் நிற்கிற இடம் என்ன தெருவுங்கிறது 26 கோட்டத்தில் நிற்கிறோம். அவரோட ஆஃபீஸில் நிற்கிறோம், பகுதி ஆஃபீஸில் நாங்கள் நிற்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கு செய்வோம். மக்கள் எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் ஒரு பாடுபடுவோம். மக்களோட பிரச்சனையும் தீரப்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.